வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 5 ரயில்களின் நேரம் அதிரடியாக மாற இருக்கிறது. முழுவதுமாக மாறுதா அப்படின்லாம் கிடையாது. அது புறப்படும் இடத்துலையும் நேரம் அதே தான், சேரும் இடத்துலையும் நேரம் அதே தான். ஆனால் இடையில் இருக்கக்கூடிய ஜோலார்பேட்டை அப்படிங்கிற ஒரு நிலையத்தில், அந்த ஜோலார்பேட்டை சந்திப்பில் நிச்சயமாக இந்த ரயில்களுக்கு நேரம் மாற இருக்கிறது. எந்தெந்த ரயில்கள் எந்த நேரத்தில் வந்துச்சு, எந்த நேரத்தில் இனிமேல் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரயில் சென்னை சென்ட்ரல்ல இருந்து இரவு நேரத்தில் புறப்பட்டு அசோகபுரம் வரைக்கும், அதாவது மைசூரை தாண்டி இருக்கக்கூடிய அசோகபுரம் வரைக்கும் செல்லக்கூடிய காவேரி எக்ஸ்பிரஸ் ரயில். வழக்கமாக இந்த ரயிலானது நள்ளிரவு 12:45 மணிக்கு ஜோலார்பேட்டை வந்து 12:50 மணிக்கு 5 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் புறப்பட்டு செல்லும். ஆனால் அக்டோபர் மாதம் இந்த ரயில் வரக்கூடிய நேரமும் மாறி இருக்கிறது, புறப்படும் நேரமும் மாறி இருக்கிறது. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் நிரந்தரமாகவே இந்த ரயிலானது 12:35க்கெல்லாம் வந்துடும், 12:40க்கு கிளம்பிடும். 12:50க்கு தான் வரும் அப்படின்னு நம்ம அசால்ட்டாக வந்தோம்னா இந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது, பெங்களூருக்கோ மைசூருக்கோ போக முடியாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயினை சென்னை சென்ட்ரல்ல இருந்து புறப்பட்டு பழனி வழியாக, திண்டுக்கல் பழனி வழியாக பாலக்காடு வரைக்கும் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலின் நேரமும் மாற இருக்கிறது. வழக்கமாக இப்போ வரைக்கும் இந்த ரயில் வந்துட்டு இருக்கிற நேரம் நள்ளிரவு 12:58 மணிக்கு வந்து 2 நிமிடம் நின்றுட்டு அதுக்கப்புறம் 1 மணிக்கு கிளம்பும். இந்த ரயிலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. 12:53க்கு வந்துட்டு 55க்கு ஜோலார்பேட்டையிலிருந்து புறப்பட்டு செல்லும். இதெல்லாம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு. அதே மாதிரி திருப்பதியிலிருந்து சாம்ராஜ் நகர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயினை, பெரும்பாலும் திருப்பதியிலிருந்து பெங்களூர் போகணும்னா இந்த ட்ரெயின் தான் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய ரயில். வழக்கமாக இந்த ரயிலானது நள்ளிரவு 1:08 மணிக்கு வந்துட்டு 2 நிமிஷம் நின்றுட்டு 1:10 மணிக்கு புறப்படும். ஆனால் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே 12:58க்கெல்லாம் வந்துட்டு 1 மணிக்கு கிளம்பிடும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பிடும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ரயிலுங்க. கோயம்புத்தூர்னா இந்த ட்ரெயின் அடையாளமாக இருக்கக்கூடிய ட்ரெயின். இரவு நேரத்தில் சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய சேரன் எக்ஸ்பிரஸ். வழக்கமாக இந்த ரயிலானது நள்ளிரவு 1:13க்கு வந்துட்டு 1:15க்கு புறப்படும். இந்த டயத்தில் நிறைய ரயில்கள் வந்து செல்லக்கூடிய நேரம். ஆனால் இந்த ரயிலானது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1:03க்கெல்லாம் வந்துட்டு 2 நிமிஷம் நின்றுட்டு 1:05க்கு புறப்பட்டுரும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அது பயணிகள் அதற்கு தகுந்தாற் போல மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்க வேண்டியது அவசியம். இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நியூ ஜல்பாய்குரியில இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது ஜோலார்பேட்டை வழியாக கோயம்புத்தூர் போய் அதுக்கப்புறம் பொள்ளாச்சி பழனி வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின். வழக்கமாக இந்த ரயிலானது 9:58 காலையில் வந்துட்டு 10 மணிக்கு புறப்படும். ஆனால் இனிமேல் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடும். 9:43க்கு வந்துட்டு 9:45க்கு புறப்படும். இந்த மாற்றம் எல்லாமே அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் தான். அது வரைக்கும் வழக்கமான நேரத்தில் தான் இயங்கும். ஆனால் பெரும்பாலும் இந்த ரயில்கள் ஜோலார்பேட்டைக்கு வர்றதே லேட் அப்படிங்கிறதுனால எந்த டைம் அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் ஷெட்யூல் பிரகாரம் இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா நிறைய பேர் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த 5 ரயில்களுக்கும் அக்டோபர் மாதம் முதல் நேரம் மாற இருக்கிறது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.